சொந்த பிள்ளை மாறி இருக்கக்கூடிய ஆல் என்டிக்ஸ் லீடர் ப்ளீஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் மீது ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தேடி வந்து கேட்கலாமா? ஜிகிரி தோஸ்து சார் நீ சொல்லு அப்புறம் பார்ப்போம்ட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இப்படி இருக்காங்க. முன்னாடி மன்னர் வாழ்ந்த காலத்துல ஒரு கதை என்னன்னா, ஒரு நாடுல ஒரு வியாபாரி இருந்திருக்கான். வெங்காயத்தை எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாடு வைக்கிறதுக்காக கடல் கடந்து போயிருக்கான். கடல்ல போகும்போது நடுவில் வந்து இடையில ரிப்பேர் ஆயிடுச்சு கப்பல். என்ன ஆயிடுச்சுங்க? ஆமா, ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் பின்னுக்கு வந்தா தான் தெரியும், வரீங்களான்னு தெரியல. ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்துல ரிப்பேர் ஆனதுல ஒரு தீவு என்னாச்சு அப்படின்னா, அந்த ஊர்ல டிவிலாம் எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன இது கேட்கும்போது அந்த கப்பல் ஃபுல்லாவே என்னன்னா வெங்காயம் மூட்டை வந்திருக்கு. காமிச்சிருக்காரு வெங்காயம் சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா யாருக்குமே தெரியல, ஏன்னா அந்த ஊர்ல வெங்காயமே பயன்படுத்தல. அப்படியா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வியாபாரம் என்ன பண்ணிருக்காருன்னா, வெங்காயத்தை எடுத்து போய் சமைச்சு போட்டிருக்காரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சி வச்சு மக்கள் என்ன பண்றாங்க, இழுத்துட்டு போய் ராஜாவை விட்டாங்க. இவர் கொண்டு வந்து சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு ராஜாவும் சமைச்சு சாப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா முழு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இதுக்கு என்ன கேள்வின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு மாற்றா என்னன்னு கேட்டிருக்காரு. உங்க ஊர்ல எது விலை மதிக்க முடியாது அதை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்க கட்டி. எப்படி? ஆமா. இந்த வியாபாரியை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்துல ஒரு வியாபாரி இருந்திருக்கான், பூண்டு வியாபாரி. அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, திரும்ப அதே மாதிரி நம்மளும் அது மாதிரி போகும்னு சொல்லிட்டு போய் கப்பல் ரிப்பேர் ஆகல, ரிப்பேர் ஆக்கிட்டாங்க. ரிப்பேர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, திரும்ப ஊர் மக்கள் எல்லாம் மக்கள் கேட்கறாங்க, என்ன அதுக்கு மூட்டை மூட்டையா இருக்கு அப்படின்னு. இது பூண்டையா, நல்லா இருக்கும், சாப்பிட்டா கேஸ் ஸ்டப்லாம் ரிலீஸ் ஆகும்னு இருக்கான். போய் சமைச்சு போட்டிருக்கான், நல்லா பிடிச்சி போய் திரும்ப ராஜாவை போட்டு போயிருக்காங்க. அவரு சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்க ஊர்ல எது விலை நிற்க முடியாது, வெங்காயம் அப்படின்னு வெங்காயத்தை எடுத்துருக்காரு. முதல்ல தங்கம் கொடுத்தாருல, இவன் என்ன பண்ணிட்டான், தங்கம் கொடுப்பான்ட்டு பார்த்து போயிருக்கானா. என்ன கிடைச்சது? எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, பணத்தை போடு, இது ஸ்கீம் கிடையாது. இப்ப நீங்க கேட்டிருக்கிறது ஸ்கீம் கிடையாது. இப்ப ஒரு தடவை பேசினாங்களே, ஒவ்வொரு லீடரும் பேசினாங்க. இது ஏதோ வந்து ஒரு ஸ்கீம்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆடு தள்ளுபடின்றது எப்போ வரும்? ஆடி மாசம் வரும். திரும்ப அப்புறம் ஆடி மாசம் தான் வரும். இப்போ வரும், அப்புறம் போயிடும். அந்த மாதிரி இந்த வியாபாரம் கிடையாது. நிறைய பேர் இப்ப எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இது ஏதோ வந்து ஸ்கீம் பிறகு இன்னைக்கு வரும், அடுத்த வாரம் தான் இது நடக்காத பிறகு, இல்ல ஒரு 3 மாசம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூடாதுன்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ரைட்டா? அந்த வியாபாரத்தை எல்லாத்துக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் எதுக்காக படிச்சுட்டு இருக்கோம், எதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னா, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், கனவு இருக்கும், இதை வாங்கணும் அதை வாங்கணுன்றது. எல்லாத்துக்கும் கார் வாங்கணுன்ற கனவு இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். இல்ல உண்மையை சொல்லக்கூடாது, இருக்குங்க சார். பொய் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டா கார் எதுக்கு வாங்கணும், ஆடம்பரமா அதெல்லாம் எதுக்கு வாங்க, அது ஆடம்பர வாங்கன்னு சொல்லுவாங்க. சத்தியமா அப்படி இல்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்ப இருக்கீங்க இல்லையா, உங்க வீட்டுல பைக் எடுத்தாலும் எப்படி பேசிங்க? ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இன்னைக்கு பைக் இருக்கு. ஒரு 10 வருஷம் நீங்க எப்படி பேசிருப்பீங்க அப்படின்னா, பைக் எதுக்கு வாங்கிட்டு பஸ்ல போயிட்டு வரலாம்ல, சைக்கிள்ல போயிட்டு வரலாம்ல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சுங்க, ஆண்ட்ராய்டு செல்போன் இன்னைக்கு எல்லாத்துலயும் 40,000 மொபைல் ஒருத்துள்ள மொபைல் தான் எல்லாத்துக்கும் கையில இருக்கு. 30,000 40,000 ஒருத்துள்ள மொபைல் தான் இருக்கு. ஆனா இதே மொபைல ஒரு 10 வருஷம் நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னா, அதெல்லாம் பணக்கார மொபைலுங்க, நான் அது எதுக்கு நமக்கு ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சொன்ன நம்பர் தான் நம்ம எல்லாமே. அதே மாதிரி இன்னைக்கு கார் வாங்குற ஆசை சொல்லும் போது நிறைய பேருக்கு மனசை இடிக்கும். என்ன இடிக்கணுமா, அது எதுக்கு? ஆனா கட்டாயமா நம்ம எதெல்லாம் ஆடம்பரம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இந்த ஒரு 5 வருஷத்துலயோ ஒரு 10 வருஷத்துலயோ நம்ம அதை பயன்படுத்தத்தான் போறோம். அப்ப எல்லாத்துக்கும் கார் வாங்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு சார். சின்ன ஒரு கணக்கு, ஒரு நல்ல ஒரு கார் ஒரு நார்மலா ஸ்டார்டிங் ரேஞ்சில் வாங்கினா எவ்வளவு ஆகும் நினைக்கிறீங்க? 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கூட வச்சுக்கலாம். நார்மல் பட்ஜெட் வச்சுக்கலாம் 10 லட்சம் ரூபா. ஒரு நல்ல ஒரு 3 BHK பெட் உள்ள ஒரு வீடு கட்டணும் ஆசை இருக்கா இல்ல? வீடு கட்டணும் ஆசை இருக்கா இல்ல? இருக்கு சார். எல்லாருமே அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு பிளஸ் கார்டன், காம்பவுண்ட் சுவர், ஒரு கார் பார்க்கிங் வித் ஸ்விம்மிங் பூலோட உங்க ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ரைட்டா? அடுத்து மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் உங்க ஆசை. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளவு செலவாகும்? எவ்வளவுங்க? 10 கோடி. எவ்வளவு? 1 கோடி சொல்றாரு. ஒரு சில பேர்லாம் 1 கோடி தான் பத்தாது சார். எனக்கு எதுக்கு அவ்வளோ அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. உங்களுக்காகவே சொல்றேன், ஒரு 50 லட்சம் ஆகுமா? வாதா கூட தான் சார்.
50 லட்சம் தம்பி பத்தாது ஆகுமா சார். ஆகுதா? கருப்பு சட்டை ஆகுமா ஆகுதா? கூட வரும். சூப்பர் தம்பி, அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி, அவர் 50 லட்சம் சொல்றாரு, ரைட்டா? சரி, எல்லாத்துக்கும் நகை போடணும்ன்ற ஆசை இருக்கு சார். நிறைய பேருக்குன்றாங்க. கனவு கனவாவே தான் இருக்கு. கனவுல தான் வந்துருக்கு நகை 10 பவுன் 20 பவுன்ட்டு. லைவ்ல வரல. ஆமா, ஒருத்தர் கேட்டேன், உனக்கு அக்கௌண்ட் இருக்காப்பா? இருக்கு. எங்க இருக்கு? முத்தூர்ல இருக்குன்றாரு. நான் கேட்டது நேஷனல் பாப்புலர். ஏன்னா வாங்கின நகைலாம் எங்க இருக்கு? முத்தூட்ல. ஆமா, அந்த மாதிரி. சரி, எல்லாத்துக்கும் வாங்கணுன்ற ஆசை இருக்கு. கார் ஒரு 10 லட்சம், வீடு ஒரு 50 லட்சம். எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சுங்க? 60 லட்சம். 60 லட்சம் ஆச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம நகை அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆசை என்ன இருக்கு அப்படின்னா 100 பவுன் போகணும் ஆசை இருக்கு. அவ்வளோ வேணாம், ஒரு 10 பவுனாவது போடலாம் சார். போடணுமா போடணுமா? போடணும் சார். நல்லா பேசுற, நீ தான் என் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஒரு 8 லட்சம் ஆகுமா ஆகுதா? ஆகும் சார். இப்போ வேணா 8 லட்சம், அடுத்த வருஷம் வேணா 10 லட்சம் மாறிடும். ஆமாம் சார். ரவுண்டா 10 லட்சம் வைப்போம். எவ்வளோ ஆச்சுங்க மொத்தம்? 70. எவ்வளோ? 70 லட்சம். 70. ரைட். இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். படிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்திருப்பீங்க. உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ண எவ்வளோ ஆகும்? ஒரு பையன் சொல்றான், நான் அப்பெல்லாம் செலவு வைக்க மாட்டேன் எங்க அப்பா அம்மா. இல்ல இல்ல, லைவா செலவாகணும். எவ்வளோ ஆகும்? நல்ல ஒரு மேரேஜ் பண்ணணும் ஒரு பையனுக்கு. ஒரு 5 லட்சம். எவ்வளோ? 5 லட்சம். எவ்வளோ தம்பி? 5 லட்சம். 10 லட்சம். நல்ல ரிச் மேரேஜ், சூப்பர். பொண்ணா இருந்தா கூட தான். அதே 10 லட்சம் தான் பண்றீங்களா? நகைகளோட சேர்த்து கூட வரும். நம்ம வேணாம், 10 லட்சம் வச்சுக்குவோம். எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 80 லட்சம். எப்படிங்க? 80 லட்சம் சார். 80 லட்சம் ஆச்சா? சரி, எல்லாத்துக்கும் வருஷத்துல ஒரு முறை எங்கேயாவது சுற்றுலா போகணும்னு ஆசை இருக்கா இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆ? நான் எதுக்கு போறேன்? எங்க பழனி இருக்கு, திருப்பதி இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. அப்படி இல்லை, நம்மளாம் மனுஷன் படைக்க வழிக்குன்னா எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். இல்லை குறைஞ்சது அது ஒரு 5 லட்சமாவது செலவாகும். இன்னொரு ஆயுசு கொடுக்கும் மாத்தணும்னா. அப்புறம் செய்முறை செலவு, அப்புறம் அடுத்து ஃபியூச்சர்ல உங்க பசங்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆசை தேவைகளை பூர்த்தி பண்ணி வளரணும் அப்படின்னா, நான் சொல்றது ரொம்ப ஹை கிளாஸ் கிடையாது, ரொம்பவும் லோ கிளாஸ் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் சொன்ன தேவையெல்லாம் நீங்க நிறைவேற்றி பண்ணுவாங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 கோடியில இருந்து ஒரு 3 கோடி ஆகுன்றாங்க. எவ்வளவுங்க? 2 கோடியிலேருந்து 3 கோடி. 2 கோடியில இருந்து 3 கோடி. எவ்வளவு பணம்? 2 கோடியிலேருந்து 3 கோடி. கோடியை கேட்டா மனசு என்ன ஆகுது? முன்னாடி பேசுவோம் கோடியை பத்தி. சரி, இன்னைக்கு ஒரு இளைஞர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வராரு, என்ன இருக்கட்டும், பிகாம், பிபிஏ இல்ல லெக்சரர் ஏதாவது ஒன்று படிச்சு வெளியே வராரு. ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க வேலைக்கு போன அவசியமா கிடைக்கும். ஸ்டார்டிங் 15,000 தான். எவ்வளோ? நீங்க நிறைய சொல்றீங்க, அதுக்காக தான் பேசுறேன். எவ்வளோ? ஒரு 20,000 கிடைக்குமா? உடனே 20,000 கிடைக்குமா? 15,000 தான் சார். 15,000க்கு மேல தான் சார் ஸ்டார்ட்டே. 15,000 கிடைக்கும்ன்றாங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் 10,000ன்றாங்க. 20,000 கூட வைங்க, தப்பு இல்லை. எவ்வளோங்க? 20,000. சரி, 20,000 சம்பாதிச்சா இன்னைக்கு அப்படியே பாதுகாப்பா வச்சுக்கலாமா இல்ல அன்றாட தேவை செலவாகுமா? செலவு பண்ணிடுவாங்க. இப்ப நான் பேசுனது எல்லாமே உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மிச்சப்படுத்தணும் பணத்தை. எதை? வீடு கட்டினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, நகை வாங்கினாலும் சரி, திருமணம் பண்ணாலும் சரி, அடுத்து நீங்க எதை பண்ணாலும் என்ன பண்ணணும்? உங்க வருமானத்துல என்ன பண்ணணும்? சம்பளம் தந்து சேஃப்டி பண்ணி மிச்சப்படுத்தினாதான் நீங்க அதை பண்ண முடியும். ஆனா சம்பாதிக்க 20,000 செலவானா சேஃப்டி பண்ண முடியாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. 20,000 ரூபாய் சம்பாதிக்க நபரா இருந்தீங்கன்னா 2 கோடியே சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை மாசம் ஆகும்? 1000 மாசம் 2 கோடி ரூபா. எத்தனை மாசங்க? 1000 மாசம் 2 கோடி. அத நீங்க வருஷமா வந்தீங்கன்னா 189 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வாழ்வாங்களா? கூட்டிங்க. உங்க வயசு இப்ப 30 இருந்தா 219, உங்க வயசு 40 இருந்தா 229. அட்லீஸ்ட் இப்ப 18 இருக்கீங்கன்னா உங்க லக்கு அது கம்மியாகும்னு வச்சுங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க வேலைக்கு போய் உங்களால உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாதுன்னு உங்களுக்கு கண்ணு முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா அதே பணத்தை நான் சொல்றது அந்த 2 கோடிய ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். திண்டுக்கல் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க சார். ஏன் அவருக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? அவருக்கு மட்டும் கடவுள் நேரடியா வந்து இந்த அச்சிகம் அப்படின்னு கொடுத்தாரா? இல்லைங்க சார். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 2 கோடி ரூபா ஒரு நாளோட சம்பாதிக்க இருக்காங்க. ஆமா சார். 2 கோடி ரூபாய ஒரு நாள்ல சம்பாதிக்க இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா நம்மளால ஒரு ஆயுசு முழுக்குமே நம்மளால சம்பாதிக்க முடியல. காரணம் என்னன்னா
நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் எப்படியாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு நினைச்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம், வேலைக்கு போய் நம்ம எப்படியாவது மாறிடலாம் நினைக்கிறோம். சத்தியமா சொல்றேன், வேலைக்கு போனோம்னா வாழலாம். வாழலாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு தீபாவளி பொங்கல் வந்தா ஒரு சுடு துணிமணி உடுத்திட்டு அப்பப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிடுற மார்க்கம் இருக்குல்ல, அதுதான் வாழலான்றது. வளரலான்றது வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன அந்த டீம் லைஃப் நீங்க அச்சீவ் பண்ணோம்னா லைஃப்ல நீங்க தொழில் பண்ணாதான் முடியும். யாரெல்லாம் அந்த 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கோ அல்லது ஒரு வருஷம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க இருக்கையில கண்டிப்பா ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. மக்கள் சக்தியை யார் அதிகப்படுத்துறாங்களோ, உழைப்பு மணி நேரத்தை யார் அதிகப்படுத்துறாங்களோ அவங்களாலதான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும். இந்த 2 விஷயத்த நீங்க வெளியில போய் செய்யணும், தனிநபரா செய்யணும் அப்படின்னா பல கோடி முதல் போட்டாங்க. பல கோடி ரூபாய் போடாம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பல கோடி சம்பாதிக்கக்கூடிய உலகத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை ஜாயின் பண்ண கூப்பிடல, உங்களை ஆரம்பிக்க தான் கூப்பிடுறாங்க. இது தொழில். இப்ப நீங்க கேட்டுருக்கு முழுக்க முழுக்க ஒரு தொழில். இந்த வியாபாரம் அப்படின்றது நீங்க ஏதோ சர்வசாதாரணமா இன்னைக்கு நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம கூட இருக்கலாம், உங்களை வலுக்கட்டாவே வற்புறுத்தி வந்துடலாம். இப்ப கேட்டரிங்னு ஒரு படிப்பு இன்னைக்கு இருக்கு, இருக்கா இல்லைங்களா? ஆமாங்க சார். ஒரு 50 வருஷம் படிப்பு வந்துருக்குமா? இல்லைங்க சார். சிவில் இன்ஜினியர் நீங்க படிப்பு இருக்கு, ஒரு 50 ஆண்டு முன்னாடி இருந்திருக்குமா? இல்லைங்க சார். இல்ல. அதே மாதிரி இந்த வியாபாரத்தை பத்தி இன்னைக்கே படிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சிபிஎஸ்சில படிச்சுட்டு இருந்தா கேளுங்க. +2ல காமர்ஸ் சப்ஜெக்ட்ல நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் பள்ளி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஆன்லைன்லயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, சூழ்நிலை யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில டிப்ளமோ இன் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் சொல்லிட்டு இதுக்கு தனியா ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு செமஸ்டருக்கு 49,500 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பேட்ச் படிச்சு முடிச்சு வெளியே வந்துட்டாங்க. MBA சப்ஜெக்ட்ல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஒரு புக்கு 99 பக்கம் போய் பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட் இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பத்தி தான் ஒரு சப்ஜெக்டே இருக்கும். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு உங்கள்கிட்ட வேணா எளிமையா கிடைச்சிருக்கலாம். எப்படி வாத்தியார் வேலைக்கு இன்னைக்கு எக்ஸாம் எழுதி உள்ள போறாங்களோ, போலீஸ் வேலைக்கு எப்படி எக்ஸாம் எழுதி உள்ள போறாங்களோ, அதே மாதிரி இந்த வியாபாரம் கூடி சீக்கிரம் மாறும். பயன்படுத்துறவங்க புத்திசாலி. ஏட்டா இதை எப்படியாவது அலைய விடலாம், இல்ல அது பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நஷ்டப்படக்கூட நீங்க தான். இது ஒரு தொழில். வாழ்க்கையில முன்னேறணும்னா தொழில் பண்ணாதான் முடியும். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், கொடுத்த காசுக்கு பொருள் அடிச்சிருது. 10,000 போட்டா மாசம் 500 தரேன், 10,000 10 மாசம் கழிச்சு உனக்கு 10,000 20,000 தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லைங்க சார். என்ன சொன்னாங்க? 10,000க்கு பொருள் வாங்கிக்க, பயன்படுத்து, உன்ன மாதிரியே வாழ்க்கையில முன்னேற நம்மள அறிமுகப்படுத்துன்னு தான் சொன்னாங்க. இங்க ஆள் பிடிக்கணும்னா நான் எங்க அப்பா அம்மா ஆள் பிடிச்சு போட்டிருப்பேன். இங்க ஆள் பிடிக்கிறதுக்காக கூப்பிடல. 1 கோடி ரூபாய் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறோம்னா அவருக்கு கீழே 100 பேர் 1000 ரூபாய் வேலை பார்ப்பாங்க. அதை தான் இங்க உருவாக்குறோம். இப்ப சாசனா இல்லையா விண்டோஸ்ல சொல்லிட்டு லாஸ்ட் அவருடைய 2,200 பேர் அவர் டீம்ல இருக்காங்க. அதே மாதிரி ஏன் டீம்ல 4,200 பேர் இருக்காங்க. ஐடியா 4,200 பேரை நான் தனிநபரா வெளியில போய் இந்த நிறுவனம் இல்லாம நான் வெளியில போய் ஒரு ஃபேக்டரி வச்சு பண்ணணும்னா நான் எவ்வளவு முதல் போட்டாகணும் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னால முடியுமா முதல்ல அது? ஏன்னா எங்க அப்பா சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போன ஒரு எலக்ட்ரீஷியன். எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்க. படிச்ச படிப்பு பிகாம் MBA. எப்படியாவது வாழ்க்கையில முன்னாடி நிறைய குரூப் 1 குரூப் 4 மிலிட்ரி போலீஸ் ட்ரை பண்ணி ஒரு 6 மாசம் ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்க்கணும், ஏதாவது வேலைக்கு போகணும். முதல்ல மகளிர் சுயத்தில் வேலைக்கு போனேன். ஃபீல்ட் ஆஃபீஸர் உள்ள போய் கடைசி அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அப்புறம் மேனேஜர். அப்பதான் அந்த வாய்ப்பை எனக்கு கட்டாயப்பட்டு தான் கொடுத்தாங்க. விருப்பப்பட்டு நான் உள்ள வரல. என் நண்பர் அன்னைக்கு கொடுக்கும் போது எமனை தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நான் டெய்லி நன்றி சொல்ற முதல் ஆள் அப்படின்னா என்னோட நண்பர் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தவர் தான். ஏன் கூலி வேலைக்கு போன மகன் நான். அப்ப எங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்க முடியல. ஆனா நான் தொழில் ஆரம்பிச்சு ஒரு கார் அப்படின்றத பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. வெளிநாடு அப்படின்றது என்னன்னா ஃபிளைட்லாம் நம்ம போனதே கிடையாது. அதெல்லாம் நமக்கு கனவா இல்லை, தூரமா இருந்து பார்த்த விஷயம். ஆனா 5 நாள் வெளிநாடு சுத்தி பார்க்குற அளவுக்கு இந்த தொழில் மூலம் சம்பாதிச்சு போனேன் ஒரு விஷயம் கிடைச்சு. வருமானம் அப்படின்றது லட்சத்தை தாண்டிடுச்சு. வருமானம்ன்றதும் லட்சத்தை தாண்டிடுச்சு. என்னோட கனவுகள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அடைஞ்சு வந்துட்டு இருக்கேன். இதே நான் MBA படிச்ச படிப்புக்கு வேற எங்கேயாவது போயிருந்தா என்ன இருக்கு நிலைமை? நீ ஒரு அதிகபட்சமா ஒரு 30,000 35,000 வாங்கியிருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னோட குடும்பத்தை நடத்தணும்னா 70,000 மாசம் தேவைப்படுது. இது எங்க வேலை கிடைக்குமா? அப்ப மாசம் மட்டும் கடன் முடியுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முழுக்க ஒரு தொழில் வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. கொடுக்குற காசுக்கு பொருள் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் சிபாரிசு பண்ண போறோம்.
இது உங்க லைஃப்ல பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகுது. நாங்களாம் எடுத்து முக்கியமான காரணம்னா வாரிசு வருமானம். நம்ம எவ்வளவு திறமைசாலி இருந்தா கூட நீங்க எப்படி ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்ல எப்படி ஒர்க் பண்ணாலும் சரி, நமக்கு அப்புறம் நம்ம போட்ட உழைப்பு நம்ம குடும்பத்துக்கு ஜீரோ வராது. ஆனா இந்த தொழில்ல அந்த ஒரு நன்மை இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த வியாபாரத்தை விடாப்படியா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த வியாபாரத்தை கேட்டீங்கன்னா இந்த இடத்துல முடிவெடுங்க. நீங்க கொடுக்குற 10,000க்கு பொருள் கிடைச்சிருது. நீங்க அறிமுகப்படுத்துற உங்களை அறிமுகப்படுத்தாங்க இல்லையா, அவங்க ஜஸ்ட் இதுல ஒரு 450 ரூபாய் இன்கம் கிடைக்கும். 450 ரூபாய் இன்கம்காக அவங்க அழைச்சிட்டு வரல. அந்த 450 ரூபாய் இங்க அழைச்சிட்டு வராம அவங்க லாபம் இருந்தாங்கன்னா உங்க வீட்லயே கடனா கேட்டிருப்பாங்க. எனக்கு கடனா கொடு நான் தரேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்க இங்க அழைச்சிட்டு வரல. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்காக நான் கொடிசன் ஆகுறேன், நீயும் என்ன நம்பி வா, நானும் உன்னை மாத்துறேன்ற ஒரு காரணத்துக்காக தான் அழைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து அவரை அலைவரன்புல முடிவை நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு இழுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது இந்த வியாபாரத்தை நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கோடி ரூபாய் வந்துன்னு சொல்லுங்க. எங்க கூட ஒரு 4000 பேர் அவங்க அழைச்சிட்டு வராங்க. அங்க இந்த வியாபாரத்தை நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னா வெளியில போனா ஒரு 1 கோடி ரூபாய் பணம் வரும் சார் அப்படின்னு சொல்லுங்க. என் கூட 4000 பேர் இருக்காங்க. நானும் அழைச்சி வரேன், உங்க கூட வரேன். இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதை நஷ்டம் ஆயிருப்பதா நீங்க சொல்லுங்க. இல்லைங்க சார். நஷ்டம் ஆயிருமா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லைங்க சார். ஏன் நஷ்டம் ஆகாது? கட்டுற பணத்துக்கு ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. கொடுக்குற காசுக்கு பொருள் அது இந்த உலகத்துல வித்தியாசமான பொருளா? இல்லைங்க சார். நம்ம ஊர்லயே கிடைக்காத பொருள் அது. இல்லைங்க சார். நம்ம அன்றாடம் வாங்கிட்டு இருக்கோம், பயன்படுத்துறோம். பிராண்ட் தான் மாத்தி வாங்க போறோம். சோ அந்த விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துறவங்க தான் வாழ்க்கையில பெரிய மாறிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம கண்மணி நிறைய பேர் சினி ஃபீல்ட்ல இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், தொழில இருக்கட்டும், எல்லாமே வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதான் மேல வந்துட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையை மாறதுக்கு சரியான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கையை பிடிங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாம் கூட ஒரு விஷயம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.